ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா இண்டிகாவுக்கு மியூசிக் பிளேயர் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ்டோன் செட்டு. இது வந்து பழைய செட்டு தான். பின்னாடி வயரிங் ஜாக்கு, அதே மாதிரி சப்வூஃபர் லைன் எல்லாமே வந்துடும் இதில். அதே மாதிரி ப்ளூடூத்து, ஆக்ஸு, பென் ட்ரைவு, எஸ்டி கார்டு எல்லாமே போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் இந்த செட்டு. ஆக்சுவலி நம்ம ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே கழட்டிட்டோம். இல்லாட்டி அது எப்படி கழட்டுறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பேன். ஃப்ரேம் நீங்கள் கழட்டும் போது 4 பின்னு மட்டும்தான் இருக்கும். கழட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க, இல்லாட்டி அது உடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து செட்டு லாக் பண்ணுறது. இது அந்த ஃப்ரேம்குள்ளே வச்சுட்டு அப்படி சைடு கிளிப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். இது வந்து ஆல்ரெடி செட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த செட்டோட வயரிங் மெத்தடு. இது எல்லாமே நம்ம பிரித்து எறிஞ்சிட்டு மறுபடியும் இந்த செட்டுக்கு உண்டான வயரிங் வந்து அப்படியே கனெக்ஷன் கொடுக்கணும். இது ஆல்ரெடி கொடுத்துருக்கறனால நீங்கள் சேம் இப்போ ஒரு வண்டியில் நீங்கள் செட்டை கழட்டுறீங்க அப்படின்னா அந்த வயரிங்கை பார்த்துக்கிட்டு சேம் அதே மாதிரி கொடுத்துட்டிங்கனாவே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாமே செக் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வயர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாமே பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, ஒன்று மைனஸு, ப்ளஸ் அது இல்லாமல் வந்துட்டு இக்னேஷன், அதுலேயும் ப்ளஸ்ஸு தான் வரும். இதில் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கரு. மொத்தம் 8 வயர் வரும் ஸ்பீக்கருக்கு மட்டும். அந்த ப்ளூ கலர் வயர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஏரியல் ஆண்டனாவுக்கு போகிற வயரு. இந்த வண்டியில் ஏரியல் ஆண்டனா இல்லை, ஸோ அதனால் அதெல்லாம் டம்மி தான். இது வந்து அந்த செட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த செட்டுக்கு உண்டான வயரிங். சேம் அதே மெத்தடு தான். எல்லோ வந்து இக்னேஷனில் இருந்து வர்றது, ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி, பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸு, ப்ளூ கலர் வந்துட்டு ஏரியல் ஆண்டனா. அது வண்டியில் இருந்துச்சு அப்படின்னா கனெக்ஷன் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா டம்மியாக விட்டுற வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வயரையும் எடுத்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் அடித்து விட்டோம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரேமை கழட்டும் போது மட்டும் தயவு செஞ்சு பார்த்து கழட்டுங்க, இல்லாட்டி ஃப்ரேம் லாக் எல்லாம் உடையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த வண்டின்னு இல்லை, எல்லா வண்டியும் அப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வயரிங் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ செட்டு ஆன் ஆகுதா, பாட்டு பாடுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளிப்பெல்லாம் போட்டு விட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செட்டு உள்ளே வச்சுட்டு புஷ் பண்ணிங்க அப்படின்னாவே உள்ளே போய் லாக் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செட்டு வந்து லாக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆன் ஆயிடுச்சு. பென் ட்ரைவை போட்டு பாட்டு எப்படி பாடுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம தான் மாட்டி கொடுத்தோம். அது நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.